இந்த லோகோ பார்த்து உங்க மைண்ட்ல என்ன ஃபிளாஷ் ஆகுது? ஹாரி பாட்டர், டாம் அண்ட் ஜெர்ரி, ஸ்கூபிடு, பென்டென் சொல்லிட்டே போலாம்ல. இந்த பிராண்ட்ல இப்ப நடந்திருக்க சேஞ்சஸ் தான் ஹாலிவுட்லயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன வீடியோக்குள்ள பார்த்துடலாம். 100 வருஷம் ஹாலிவுட் ஜாம்பான வார்னர் பிரதர்ஸை $72 பில்லியன் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓவரால் என்டர்பிரைசஸ் பார்த்தோம்னா $82.7 பில்லியன் வருது. இதை 12 to 18 மாசத்துக்குள்ள நாங்க பே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ். 1997 தொடங்க நெட்ஃபிளிக்ஸ் ஆரம்பத்துல டிவிடி பை மெயில் சர்வீஸா இருந்தது. அதாவது நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணோம்னா அவங்க போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம படம் பார்த்துட்டு அதை திருப்பி அவங்களுக்கே போஸ்ட் பண்ணிட்டுறணும். 2007 தான் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீமிங்ல என்டர் ஆச்சு. இது என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட்லயே பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்டா அமைஞ்சது. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் 301.6 மில்லியன் பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம 190 நாடுகளில் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. இதனாலதான் இதை நம்ம உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்றோம். யூஎஸ்ல மட்டுமே நெட்ஃபிளிக்ஸ் லைப்ரரியில 6600 டைட்டில்ஸ் இருக்கு. இதுல பாதி நெட்ஃபிளிக்ஸோடது தான். அதுக்குன்னு வார்னர் பிரதர்ஸும் சாதாரண ஸ்டுடியோ கிடையாது. 12,500 மூவிஸ், 2400 டிவி ப்ரோக்ராம்ஸ்னு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மணி நேரத்துக்கான கான்டென்ட் அவங்க வச்சிருக்காங்க. 1.5 லட்சம் மணி நேரம் என்ன நினைக்கிறீங்க? 6250 நாளுக்கு தொடர்ந்து அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க முடியும். 100 வருஷம் காலத்தால அழைக்க முடியாத படைப்பு இந்த வார்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோ கிட்ட தான் இருக்கு. அதை தான் நெட்ஃபிளிக்ஸ் டிசம்பர்ல வாங்கிட்டாங்க. இது மூலமா நெட்ஃபிளிக்ஸ்க்கு வார்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோஸ், HBO மேக்ஸ், மூவிஸ் எல்லாமே இவங்க கைவசம் வந்துருச்சு. ஒரே ஒரு ஜெயின் கம்பெனி கிட்ட இந்த கான்டென்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே கிடைக்க போகுது. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதிக மூவிஸ், சீரீஸ் அண்ட் ஓல்ட் கிளாசிக்ஸ் எல்லாமே நமக்கு மறுபடி கிடைக்கும். கிட் கான்டென்ட், அனிமேஷன், டிசி சீரீஸ் எல்லாம் ஒரே இடத்துல ஆல் இன் ஒன் பிளேஸ் நமக்கு பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை இதே அளவு தான் வச்சிருப்பாங்களான்னு உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.